குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 18 சித்தர் பாடல்கள் வரிசையில் அகத்தியர் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 21. கூடப்பா துரியம் என்ற வாழை வீடு கூரறிய நாதர் மகேஸ்வரியே என்பார். நாடப்பா அவள்தனையே பூசை பண்ணு நந்தி சொல்லும் சிங்காரன் தோன்றும் தோன்றும் ஊடப்பா சிகார வரையெல்லாம் தோன்றும் தோன்றும் ஊமையென்ற அமிர்த வெள்ளம் ஊறலாகும் தேடப்பா இது தேடு காரியமாகும் செகத்திலே இதுவல்லோ சித்தியாமே. செகம் அப்படின்னா உலகம் அப்படின்னு அர்த்தம். இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா சுத்த நிலை, அதாவது துரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய குண்டலினி சக்தியின் வீட்டை அடைவாயாக. சொல்லில் அடங்கா மகேஸ்வரி என்பவள் அவளே. அந்த வாழையை பூஜை செய் சிவகணமாகிய நந்தி உரைக்கும் சுழுமுனை நாடி அங்கிருந்து தோன்றும் பொருந்தப்பா அநாகதம் வரை அனைத்தும் தோன்றும் பிரணவமாகிய அமிர்தம் ஊறும் பிரணவத்தில் தேடினால் அனைத்து செயலும் கைகூடும் இதனால் உலகில் அனைத்தும் சித்தியாகும். சோ வாழையாகிய சக்தியை வணங்கினால் அனைத்தும் கைகூடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது 22வது பாடல். ஆமென்ற பூரணன் சுழுமுனையில் பாராய் அழகான விந்து நிலை சந்திரன் நிற்பார் ஓமென்ற ரீங்காரம் புருவ மையம் உத்தமனே வில்லென்ற வீட்டிற்காணும் வாமென்ற அவள் பாதம் பூசை பண்ண மற்றொன்றும் பூசையல்ல மகனே சொன்னேன் நாமென்ற பரமனல்லோ முதல் எழுத்தாம் பாடினேன் வேதாந்தம் பாடினேனே. இதுதாங்க அந்த பாடல். மையம் அப்படின்னா நடு, பரமன் அப்படின்னா இறைவன், வேதாந்தம் 6 அப்படின்னா சிஷை வியாக்கரணம் நிருத்தம் சோதிடம் கற்பம் சந்தசு அப்படின்னு சொல்லக்கூடிய 6 வேதாந்தம் அப்படின்னு சொல்லப்படும். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா ஓம் என்ற பூரணமான சுழுமுனையை பார்க்கவும் சிவத்தில் சந்திரன் நிற்பார் ஓம் என்ற ஓசை தங்கும் இடம் 2 புருவங்களின் மத்தியில் ஆகும். உண்மையாளனே வில்லை போன்ற மணிப்பூரக சக்கரத்தில் காண்பாயாக ஓம் என்ற சக்தியின் திருவடிகளை பூஜிப்பாயாக மகனே. மற்ற பூஜைகள் யாவும் பூஜை ஆகாது. பெயராக விளங்கும் பரமனின் முதல் எழுத்து ஆ என்பது இவ்வாறு வேதாந்தம் பாடினேனே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது 23வது பாடல். பாடுகின்ற பொருளெல்லாம் பதியே ஆகும் பதியில் நிற்கும் அச்சரந்தான் அகாரமாகும் நாடுகின்ற பரமனது ஓங்காரமாகும் நலம் பெரிய பசுதானே உகாரமாகும் நீடுகின்ற சுழுமுனையே தாரையாகும் நின்றதோர் இடைக்கலையே நாதவிந்தாம் ஊடுகின்ற ஓங்கார வித்தையாகும் ஒளியான அரியெழுத்தை ஊனிப்பாரே. இதுதாங்க அந்த பாடல். பதி அப்படின்னா இறைவன், அட்சரம் அப்படின்னா மந்திர எழுத்து, அகாரம் அப்படின்னா ஆ அப்படிங்கிற எழுத்து, நாதம் அப்படின்னா சக்தி, அரினா திருமால், ஊனி அப்படின்னா கூர்ந்து அப்படின்னு அர்த்தம். இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா பொருள்கள் அனைத்தும் இறைவனையே பாடுகின்றன. இறைவனாகிய சிவத்தின் எழுத்து ஆ என்பதாகும். நிலம் நாடி நிற்பது ஓங்காரமாகும். அதை நலமளிக்கும் பசு என்பார்கள். ஊ என்பது சக்தி எழுத்தாகும். நீண்டு நிலை பெறும் சுழுமுனை நாடி தாரையாகும். இயங்குகின்ற சக்தி சிவமாகும். கூடுகின்ற பிரணவம் வித்தையாகும். ஒளிரும் திருமாலின் எழுத்தாகிய மாவை கூர்ந்து நோக்கவும். சிவம் விந்து சக்தி நாதம் இந்த இருவரிடமிருந்தே அனைத்து உயிர்களும் தோன்றின என்பது இந்த பாட்டோட பொருள். அடுத்தது 24வது பாடல். ஊனியதோர் ஓங்காரம் மேலும் உண்டே உத்தமனே சீருண்டே ஊனிப்பாரே ஆணியாம் நடுநாடி நடுவே மூட்டும் ஆச்சரிய வெழுத்தெல்லாம் அடங்கி நிற்கும் ஏனியா இருக்குமடா 5 வீடே ஏகாந்தம் ஆகிய அவ்வெழுத்தை பாரு தோணி போல் காணுமடா அந்த வீடு சொல்லாதே ஒருவர்க்கும் துறந்துட்டேனே. 5 வீடு அப்படிங்கிறது 5 சக்கரங்கள். தோணி போல் காணும் அந்த வீடு அப்படின்னா படகு போல் இருக்கும் 6வது சக்கரம் அப்படின்னு அர்த்தம். இந்த பாட்டுக்கு பொருள் என்ன அப்படின்னா ஊன்றிய நாதம் வானில் உள்ளது நல்லவனே குணமாக கூர்ந்து கவனிப்பாயாக ஆணியான நடுநாடியின் இடையில் எழும் அதிலே யாவுமே பொருந்தி விளங்கும் ஏனியை போன்று மேலேற்றுவது 5 சக்கரங்களின் மூலமே தனித்திருந்து யா எழுத்தை பார்ப்பாயாக அது ஓடம் போல் தோன்றும் அதுவே ஆக்ஞேயம் என்னும் 6வது சக்கரம் ஆகும். இதை தெரியாதவர் சொல்கிறேன். அதாவது 6 சக்கரங்கள் என்னென்ன அப்படின்னா 1 மூலாதாரம் 2 சுவாதிட்டானம் 3 மணிப்பூரகம் 4 அநாகதம் 5 விசுத்தி 6 ஆக்ஞை என்பது இததாங்க இந்த பாட்டுல சொல்லியிருக்காரு.
அடுத்தது 25வது பாடல். துறந்திட்டேன் மேல் மூலம் கீழ் மூலம் பார், துயரமாய் நடுநிலையை ஊனிப்பாராய், அறைந்திட்டேன் நடுமூலம் நடுநாடிப்பார், அப்பல்லவோ வரைதாக்கும் தாரை காணும், உறைந்திட்ட ஐவருந்தான் நடனங் காணும், ஒளிவெளியும் சிலம்பொலியும் ஒன்றாய்க் காணும், நிறைந்திட்ட பூரணமும் இதுதான் அப்பா, நிசமான பேரொளிதான் நிலைத்துப் பாரே. மேல் மூலம் அப்படின்னா புருவ நடு, கீழ் மூலம் அப்படின்னா மூலாதாரம், நடுநாடி அப்படின்னா சுழுமுனை நாடி. சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, கீழ் மூலமான மூலாதாரத்தையும் மேல் மூலமான புருவ மத்தியையும் அறிந்து பார்ப்பாயாக, நோக்கமுடன் கண்டத்தை அதாவது விசுத்தியை உன்னிப்பாக கவனிப்பாயாக, கண்டம் என்கிற விசுத்தியும் சுழுமுனை நாடியை பார்ப்பாயாக, அப்போது அதில் தாக்கி சுவாசமானது நீளும். அவ்வேளையில் சுவாதிட்டானத்தில் பிரம்மாவின் நடனத்தையும், மணிப்பூரகத்தில் திருமாலின் நடனத்தையும், அநாகதத்தில் ருத்ரனின் நடனத்தையும், விசுத்தியில் மகேஸ்வரனின் நடனத்தையும் ஆக இந்த 5 தெய்வங்களின் நடனத்தையும் காண்பாய். பிரகாசமாய் ஆகாயமும் அன்னையின் சிலம்பு ஓசை இணைந்து காணும். ஆக்ஞாவை அடைந்தவுடன் சதாசிவத்துடன் மனோன்மணி இணைதலும் பூரணம் ஆகும். இந்த உண்மையான ஒளியை நிலைத்து பார்ப்பாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாட்டோட பொருள் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுவரைக்கும் 25 பாடல்கள், அதற்கான விளக்கம் பார்த்திருக்கோம். மீண்டும் 6வது வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.